ஹாய்மா. ஹாய் மா, இன்னைக்கு சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கம்மா. யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக சொல்லுங்க. உருளைக்கிழங்கை பற்றி சொல்கிறேன். சில பேர் வாங்கி உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 2 கிலோ வாங்கி வீட்டில் போட்டுருவாங்க. அதான் நம்ம சீப்பாக இருக்கும். அப்போ தானே நிறைய பேர் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்கும். அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை வாங்கி வச்சிங்கன்னா அதில் செடியே முளைச்சிடும். சில உருளைக்கிழங்குலாம் பச்சை பச்சையாக வந்துடும். அந்த மாதிரி பச்சை இந்த மாதிரி முளைச்சது இதெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணிட்டு மற்றதை சாப்பிடுவாங்க. ஆமா, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அது பாய்சனுக்கு சமம். ஃபுட் பாய்சன் ஆயிடும். அதனால அந்த உருளைக்கிழங்கெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நல்ல உருளைக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வறுவல் பண்ணாதான் உருளைக்கிழங்கு பிடிக்கும், வீட்டை பெரியவங்களே உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடாதான் எண்ணெயில் பிடிக்கும் அப்படின்வாங்க. அந்த ஆயில் சாப்பிட உடம்புல வந்து நமக்கு கொழுப்பு சத்து தான் செய்யணும். குழந்தைங்களுக்கும் அப்படியே செய்யணும். அதனால பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாமே வறுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவ்வளவோ உடம்புல கொழுப்பு சத்து சேர்ந்துடும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இப்போ இருக்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாயிடுறாங்க. இந்த மாதிரி எண்ணெய் சாப்பிட்றதால தான். அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. எண்ணெய் சாப்பிடாமலே நம்மளாம் குண்டா இருக்குமேம்மா. இப்போ நானே குண்டா தான் இருக்கேன். நானும் அதிகமாக எண்ணெய் இந்த வறுவல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நம்ம சாப்பிட்டா இன்னும் குண்டாயிடுவோம் போல. அதனால பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. பொரியலுக்கெல்லாம் எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும். அதனால நம்ம பொரியல் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி பொரியலை சாப்பிடுங்க. இந்த வறுத்து சாப்பிடாத எண்ணெய் ஆயில் வந்து ஆயிலை குறைச்சிடும். நம்ம ஆயில் வளரணும்னா எண்ணெயை கம்மியாக பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் முக்கியம் நமக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ தந்தா ஆயில் நிறைய இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தே பழக்கப்படுத்துங்க குழந்தையிலேருந்து. நீங்களும் இதே மாதிரி பொரியலை சாப்பிடுங்க. இந்த வறுவல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. சூப்பர்மா சூப்பர்மா, நல்ல தகவல் சொன்னீங்க. அடுத்து என்னம்மா? பெண்கள் வந்து சாப்பாடு போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கையில் வளையல் போட்டுட்டுதாம்மா சாப்பாடு பரிமாறணும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டில் அதே மாதிரி சாதத்தை வந்து சில பேர் கையில் அள்ளி வைப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. கரண்டியோ ஜெல்லி கரண்டியோ அன்னக்குத்தி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து சாதத்தை அள்ளி போடணும். அதே மாதிரி உப்பு சில பேர் கையில் அள்ளி குழம்பு ரசத்துக்கு போடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. உப்பை வந்து ஒரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மரஸ்பூன் வச்சுக்கிட்டு அதில் அள்ளி நீங்கள் குழம்புக்கு பரிமாறலாம். அது குழம்புக்கெல்லாம் போடலாம். நெய்யை வந்து நம்ம எப்போவுமே ஸ்பூனில் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதனால் சாதம், உப்பு, நெய் கரண்டியில் தான் பரிமாறணும். நம்ம அதை கையில் பரிமாறினா அது நான்வெஜ்ஜுக்கு சமமாயிடும். அதனால் அதை கையில் எடுக்காதீங்க. அதுக்கு ஒரு கரண்டி போட்டு உபயோகப்படுத்துங்க. ஓகேம்மா, இதுவும் சூப்பர் தகவல். அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது இப்போ இருக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா ரெமெடி சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் கூட பெண்கள் கூட சில பேர் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் சாக்லேட்டு சாப்பிடுங்க. சாக்லேட் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். இப்போ ஆய்வுலயே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கும் சாக்லேட் நிறையலாம் சாப்பிடாதீங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு எப்படி வருதோ, ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது உடனே ஒரு சாக்லேட் எடுத்து போடுங்க. மன அழுத்தம் வராம மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. எப்பவுமே கோபத்திலே இருக்காதீங்க, சிரிச்ச முகமா இருங்க. எப்பவுமே ஆணும் சரி பெண்ணும் சரி டென்ஷன் இல்லாம இருந்தீங்கனாலே நோய் இல்லாம இருக்கலாம். அது மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ப்ரஷ் எடுத்து பல்ல தேய்ச்சிடுங்க. இல்லை கையில் கூட தேய்ச்சி விடுங்க, சும்மா கூட தேய்க்கலாம். ஏன்னா அந்த சாக்லேட் வந்து பல்லில் ஒட்டின்னு இருக்கும். அதனால வாயை கொப்பளிச்சுட்டு பல்லு தேய்ச்சிட்டு வாயை கொப்பளிச்சிடும், குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. அதனால சாக்லேட் அதிகமாக சாப்பிடாதீங்க. சும்மா ஒரு 1-2 அப்படி சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. சில பேர் வந்து கட்டில் உட்காந்துன்னே அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. கட்டில் சாப்பிடவே கூடாது. நோயாளி வயசானவங்க மட்டும்தான் கட்டில் சாப்பிடணும். அது அன்னத்தை வந்து நம்ம படிக்கிற மாதிரி நம்ம சாப்பிடணும்னா ஒன்று டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க, இல்லை டேபிளில் இது சாதாரண பெஞ்சில் வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக கீழே உட்காந்து சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலை மடித்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா டைஜஷன் ரொம்ப வயிறு வந்து உங்களுக்கு தொப்பை வெளியே தள்ளாது. நீ கீழே ஜீரணமும் ஆயிடும். கீழே சப்பலாங்கால் போட்டு குழந்தைங்களுக்கு இப்போத்தே பழக்கப்படுத்துங்க. சரி, எனக்குலாம் பெஞ்சில் உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க. முடியாதவங்க இதை மாதிரி சாப்பிடுங்க. முடிஞ்சவங்க கீழே சப்பலாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடாத உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், அன்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அப்புறம் சாப்பிடும்போது வந்து நம்ம டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவோம். நமக்கு எவ்வளோ சாப்பிட்றேன்னு நமக்கு தெரியாது. அப்படி சாப்பிடாதீங்க. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது சண்டைலாம் இல்லாம சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ருசிச்சு நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. டிவி பார்த்துட்டு செல்போன் கையில வச்சுட்டு அப்படி சில பேர் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடாதீங்க. நம்ம வந்து முதல்ல அன்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்கறது தான் நம்ம அன்னத்தை ருசிச்சு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு டிவியோ ஃபோனோ பார்த்து சாப்பிடாதீங்க.
நிறைய பசங்க அப்படிதாம்மா சாப்பிடுறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிடலன்னா செல்போனை கொடுத்து பார்த்துட்டு சாப்பிடுன்னு சொல்றீங்க, அது ரொம்ப கெட்ட பழக்கம். அப்படிலாம் செல்போன் பார்க்காதீங்க அதிகமா, கண்ணு போயிடுது. அதனால நிறைய பசங்க இப்ப கண்ணு குழந்தைங்களே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு போன் அதிகமா உபயோகப்படுத்தாது. பெரியவங்க பார்க்கறதால சின்ன பசங்க தூரமா வச்சு போன் பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது, எல்லாம் பக்கத்துல வச்சு கிட்ட வச்சு பாக்குறாங்க. அதனால போன் அதிகமா உபயோகப்படுத்தாதீங்கம்மா. அது ரொம்ப கஷ்டமாச்சுமா. அதுதான் கண்ணு போறதே காரணம் அதுதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய நல்ல தகவல்லாம் சொல்லியிருக்கீங்கம்மா. ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோவில் நானும் எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறோம். பாய்மா. பாய்.